அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக பிரதோஷ காலம் பாரம்பரிய சிவபெருமானுக்கென்றே உரியது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் திரியோதசி திதி வரும் மாலையே பிரதோஷ தினமாக கருதப்படுகிறது. வளர்பிறை பிரதோஷத்தின் போது தேவர்களும் தேய்பிறை பிரதோஷத்தின் போது மனிதர்களும் கட்டாயம் பாரம்பரிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகமாகும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலமும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த மாதத்தில் பாரம்பரிய மகாவிஷ்ணுவை கண்டிப்பாக வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒழித்து கொடுப்பார். முக்கியமாக மகாவிஷ்ணு வழிபாடு எப்படி முக்கியமோ அதேபோல் பாரம்பரிய சிவபெருமான் வழிபாடும் அதிக அளவு நன்மையை கொடுக்கக்கூடியது. அதன்படி புரட்டாசி மாத பிரதோஷமானது மாபெரும் சிறப்பு மிக்கது. முக்கியமாக வெள்ளிக்கிழமை சுக்கிரவார விரதம் என்பார்கள். சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த வியாழக்கிழமையில் பிரதோஷ நன்னாளில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் சுக்கிர யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். மேலும் இதற்கு இணையானதாக இருக்கிறது இந்த பிரதோஷமாகும். சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்கி அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. இந்த தினத்தில் வரும் பிரதோஷத்தில் சிவபெருமானுடைய சிவ தரிசனம் கண்டால் தரித்திரம் முதலான பொருளாதார சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கி சுக்கிர யோகம் கிடைக்கப்பட்டு செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. முக்கியமாக பிரதோஷ தினத்தன்று காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதம் இருந்து மாலை சிவ தரிசனம் செய்ய வேண்டும். சிவனுக்கு சங்கு பூ வில்வ இலை கொண்டு பூஜை செய்து விசேஷமான பலன்களை பெற இந்த நாள் ஒரு அம்சமான நாளாகும். பிரதோஷ தினத்தன்று மாலை 4 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளாக பாரம்பரிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோமசுக்த இதனை வலம் வந்து நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கி சண்டிகேஸ்வரனை வணங்க வேண்டும். பிரதோஷ வேளையில் தேவர்கள் சிவன் சன்னதியில் இருப்பார்கள். எனவே இந்த நாளில் இந்த பிரதோஷ வேளையில் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்பது அவசியமாகும். முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் வரும் பிரதோஷ தினத்தன்று பாரம்பரிய சிவபெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரையும் பொங்கலும் நிவேதனமாக பொருளாக படைத்து வழிபட்டு வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்கள் நீங்க பெற்று ஆரோக்கியம் மேம்படும். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும், வறுமை விலகும், தொழில் மேன்மை அடையும், கடன் பிரச்சனைகள் தீரும், பகை விலகும், நோய் நீங்கும் மற்றும் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் எளிதில் வெற்றி பெறுவார்கள் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த பிரதோஷ நாளில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கலாம். வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். பிரதோஷ நாளில் அன்னதானம் தயிர் சாதம் வழங்குவது இன்னும் கூடுதல் சிறப்பு மிக்கது. பசுவுகை உண்ண விடுங்கள், சன்னதி சிறக்க வாழலாம். பிரதோஷத்தன்று வில்வ இலைகளை கண்டிப்பாக பறிக்கக்கூடாது. பூஜைக்கு தேவையான இலைகள் மற்றும் முதல் நாளை பறித்து வைத்து விட வேண்டும். சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும் போது யாரும் பேசக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள் வெளிப்படும். அதன் வாயிலாக வார்த்தைகளை பயன்படுத்தி கூடாது. சிவனின் நாமத்தை விட மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது. நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை கண்டிப்பாக வணங்கக்கூடாது. இது எல்லாம் தவறான செயலாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த பிரதோஷ வேளையில் பாரம்பரிய சிவபெருமானை வழிபட்டு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒழித்து கொள்ளலாம். புரட்டாசி மாத பிரதோஷம் என்பது தமிழ் மாதங்களில் ஒன்றான புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் திரியோதசி திதியில் வரும் நாட்களில் சிவபெருமான் வழிபாடு ஒரு சிறப்புமிக்க விரதமாகும். இந்த பிரதோஷ காலத்தில் மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரையிலான நேரம் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுவது மாபெரும் சிறப்பு மிக்கது. ஒவ்வொரு தமிழ் மாதம் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரியோதசி திதி நாட்களில் பிரதோஷ காலம் கொண்டாடப்படுகிறது. இது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த விரதங்களில் உண்டாகும். சூரியன் மறைவதற்கு முன்பும் மறைந்திருக்கும் பின்பும் வரும் நேரம் பிரதோஷ நேர காலமாகும். புரட்டாசி மாதம் பாவங்களை போக்கி புண்ணியத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய அற்புதமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் பிரதோஷத்தை வழிபடுவது மன வலிமையை அதிகரிக்கும் என்றும்
கேட்ட வரங்களை அளிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு பால், தயிர், நெய், தேன் போன்றவற்றை அதனை அருட்களால் அபிஷேகம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். விரத நாட்களில் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதத்தை தொடங்கலாம். மாலை வேலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் தரிசனம் செய்து சிறப்பு அபிஷேகங்களாக செய்து வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் முடித்து கொடுப்பார் என்பது ஐதீகமாகும். பொதுவாக பிரதோஷ காலம் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரியது. ஒவ்வொரு மாதமும் அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்க்க வல்ல இந்த பிரதோஷ வேளையில் கண்டிப்பாக பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவோருக்கு அனைத்து விதமான தங்கு தடைகளும் நீங்கி நல்லது நடக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக திரியோதசி திதியில் சூரியன் மறைவிற்கு 3:45 மணி நாளிகை, மறைக்கப்பகால் 3:45 நாளிகையுமாக 7:30 நாளிகை காலம்தான் பிரதோஷம் எனப்படுகிறது. சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களுள் பிரதோஷ விரதம் மிக முக்கியமானது. அதுவே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மிக பெரும் சக்தி வாய்ந்தது. இந்த நாளை புரட்டாசி பிரதோஷம் என்பார்கள். முக்கியமாக பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்தால் புத்தியில் தெளிவு உண்டாகும், மனோபலம் பெருகும், மனோச்சலஞ்சலம் விலகும், மங்கள காரியங்கள் நடந்தே தீரும் என்பது நம்பிக்கையாகவே இன்றளவு இருந்து வரும் மாபெரும் நம்பிக்கையாகும். ஆகவே ஒவ்வொருவரும் பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும், மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.